16 வயது நிலை திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. 16 வயது நிலை படத்தை பார்த்து எவருமே அதில் இடம்பெற்ற டாக்டர் கதாபாத்திரத்தை மறந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த டாக்டர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் தான் சத்யஜித் அவர்கள். இந்த படம் 1977 வெளியாகி இருக்கிறது. அந்த நேரத்தில் டாக்டர் சத்யஜித் பேசிய ஆங்கிலம் பலருக்கும் ஒரு பிரமிப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பாரதி ராஜா இயக்கிய இந்த படத்தில் ரஜினி, கமல்ஹாசன் முன்னணி கேரக்டர்லேயே நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிக்கு மற்றும் கமலின் கெட்டப்பிற்கு ஒரு நல்லதொரு வரவேற்பும் கிடைத்திருந்தது அப்படின்னு படத்தில் சப்பானி கேரக்டரில் கமல்ஹாசனும், மயிலாவாக ஸ்ரீதேவியும், பரட்டையாக ரஜினிகாந்தும் நடிச்சிருப்பாங்க. டாக்டராக நடிகர் சத்யஜித் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். திரைப்பட கல்லூரியில் தங்கப்பதக்கமும் வென்றிருக்கிறார். அது குறித்து செய்தியை செய்தித்தாளில் பார்த்த பாரதி ராஜா அவரை டாக்டர் கேரக்டரில் நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 16 வயது நிலை படத்திற்கு நடிக்க வைத்திருக்கிறார். அந்த படத்திற்கு பின்பு சத்யஜித் தமிழ் சினிமாவிலே கொடிகட்டி பறப்பார் என ஊடகங்களும் செய்திகளும் அந்த காலத்திலே வெளியிட்டு. இருப்பினும் இந்த படத்திற்கு பிறகு அவருக்கு நல்லதொரு படங்கள் அமையல அப்படின்னு தான் சொல்லி அவர் தொடர்ந்து டிவி சீரியல்களில் நடித்துக் கொண்டிருந்தார். கடைசியாக 2022ஆம் ஆண்டு நாம் ஒரு கன்னட படத்தை இயக்குவதாக ஒரு ஊடகத்தின் வாயிலாக சத்யஜித் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பின்பு ஆளு என்ன ஆனாங்க அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளிவரல அப்படின்னு தான் சொல்லியாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய நமது 16 வயது நிலை திரைப்படத்தில் டாக்டராக நடித்த நடிகருடைய புகைப்படங்கள் இணையதளங்களில் மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்த இணையதளவாசிகள் 16 வயது நிலை திரைப்படத்தில் நடித்த டாக்டரா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.